அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சியில் அமரும். இது மறுக்கப்படாத உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்றால் வலுவான எதிர்க்கட்சி என்று ஒன்று கிடையாது. ஏற்கனவே அதிமுகவில் பல சட்ட பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், அதுல பாத்தீங்கன்னா முதற்கட்ட தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் பலர் இப்பொழுது கட்சிகளிலிருந்து நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். அதனால் பாத்தீங்கன்னாக்க அங்க ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு கிடையாது. அடுத்தபடியா கூட்டணி கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபிக்கு தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய மவுசு கிடையாது. அடுத்ததாக வன்னியர் சமுதாய ஓட்டுகளை பெற வேண்டும் என்றாலும் அவருக்குள்ளார, அதாவது அப்பா மகனுக்குள்ளாரையே மிகப்பெரிய மோதல், கலவரங்கள். அங்க உள்ள ஓட்டையும் பெற முடியாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தேவர் சமுதாயத்திலையும் இந்த பிரச்சனை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரோட கட்சியை சேர்த்து அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் வச்சுட்டு இப்ப ஏற்கனவே தேவர் ஜெயந்தி விழாவில் 3 பேரும் ஒரே கார்ல போனதா சொல்லி அந்த சில நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 பேரும் ஒன்னாவே பேசியிருப்பாங்க. இவங்களுக்குள்ளாரே இவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டதா. இது போன்ற சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுல பாத்தீங்கன்னாக்கா இபிஎஸ் அவர்களுக்கு பெரும் இழப்பாகத்தான் இது கருதப்படுகிறது. அதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மாபெரும் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய ஒரு கட்சி அழிவின் விளிம்பில் இருப்பது போல்தான் உணர முடிகிறது. வரும் காலங்களிலும் இது போன்ற நிகழ்வு நீடிக்குமே ஆனால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக கூட அதிமுக இருக்காது என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தவக தலைவர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு சிறந்த ஒரு எதிரணியா தன்னைத்தானே அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். பலரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விமர்சனம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டு விடும் என்பது போல. ஏன்னா அவர் இப்பதான் அரசியல் பயணத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கார். அரசியல் பாத்தீங்கன்னாக்கா அரசியல் ஒரு கடல் போல. அங்க சின்னஞ்சிறு மீன்கள் மட்டும் கிடையாது, பெரிய மீன்கள் இருக்கும். மனிதர்களை அதாவது விழுங்கக்கூடிய வகையில் உள்ள உயிரினங்களும் அந்த அரசியல் என்ற கடலில் இருக்கும். இதையெல்லாம் தாண்டித்தான் அவர் அரசியல் செய்ய வேண்டும். அதற்குள்ளாகவே எல்லோரும் எம்ஜிஆர் முதல் எண்ணம் கொண்டு வந்த உடனே நான் ஆட்சி கட்டிலே தொட்டிலே நான் ஏறி விடுவேன் அப்படின்லாம் நினைக்கிறது மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒரு கணிசமான வாக்கு விஜய் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதனால் என்று பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் ஓட்டு, அதாவது முதல் தலைமுறை ஓட்டுக்கள் கண்டிப்பா விஜய் பக்கம் விழும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்கட்சியா வர்றதுக்கான ஒரு அறிகுறி உண்டு. அதை தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரால் நிச்சயம் முதல்வராக முடியாது. இது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அவர் 2026 தேர்தலில் முதலமைச்சராக வேண்டுமென்றால் மக்களுடன் மக்களாக பழக வேண்டும். மக்களை சராசரி மனிதராக, தனது சக தோழராக, தன்னுடன் பிறந்த சகோதரி சகோதரர்களாக, தன் தாய் தந்தை போல் நேசித்தால்தான் மக்களுடன் நெருக்கம் ஏற்பட்டு மக்களுக்கு தேவை என்ன என்பது அவருக்கு புரியும்.
சிலர் கூறும் செயல்களை வைத்துக்கொண்டு மக்களின் தேவைகளை அவரால் என்றுமே முற்றிலும் அறிந்து கொள்ள இயலாது. எல்லோருக்கும் காலம் பதில் சொல்லும். வரலாற்றில் மாற்றம் வேண்டுமென்றால் நம் தமிழக வரலாற்றில் கண்டிப்பாக இதுவரை ஆட்சியில் அமராதவர்கள் ஆட்சி அமைத்தால்தான் ஒரு புதுவித ஆட்சி நடைபெறும். இல்லை என்றால் வழக்கம் போல் அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள். இல்லை என்றால் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிட்டு இருக்கோம் அப்படியேதான் வரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நீட் தேர்வை எப்படி ரத்து செய்யணுங்கிற அந்த சூழ்ச்சமம் இருக்குல்ல, அந்த அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பா